கிருஷ்ணா 19 ஸ்லோக பார்க்கலாம். நாண்யம் குணப்யேர்ன கர்த்தாராம் யதாதிஷ்டானு பஷ்யதி குணப்யேஸ்ச பரம் வீதி மத்பாவம் ஷோத்திக கச்சதி. முறையான ஆத்மாக்கள்லேருந்து நல்ல கற்றுக்கிட்டு முறையை புரிந்து கொள்வதனால இந்த ஜட இருக்கையின் குணங்களுடைய செயல்களை கடக்க முடியும். உண்மையான ஆன்மீக குரு கிருஷ்ணரே தான். அவர் இந்த ஆன்மீக ஞானத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அதே போல குணங்களின் செயல்களை பற்றிய இந்த விஞ்ஞானத்தை முழுமையான கிருஷ்ண உணர்வுல இருப்பவர்களிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா அவரது வாழ்வு வழி தவறிடும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் அறிவுரைகளால ஒரு உயிர்வாளி தனது ஆன்மீக நிலை, இந்த ஜட உடல், புலன்கள் தான் சிறைப்பட்டிருப்பது எப்படி, ஜட இயற்கையின் குணங்களினால தான் மயங்கியிருப்பது எவ்வாறு என்பனவற்றை தெரிந்து கொள்ள முடியும். இந்த குணங்களின் பிடியில் இருக்கும் அவங்க உதவியற்றவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க தனது உண்மை நிலையை காண முயற்சி செய்யும்போது ஆன்மீக வாழ்விற்கான நம்பிக்கையை பெறுவதனால திவ்யமான தலத்தை அடைய முடியும். உண்மையில் பல்வேறு செயல்களின் கர்த்தா உயிர்வாளி இல்லை, ஜட இயற்கையின் சில குறிப்பிட்ட குணத்தினால நடத்தப்படும் ஒரு குறிப்பிட்ட உடலில் அவங்க இருப்பதனால அதற்கு தகுந்தபடி தான் செயல்படுமாறு அவங்க வலியுறுத்தப்படுறாங்க. ஆன்மீக அதிகாரியின் உதவி இல்லாதவரை உண்மையில் தான் இருக்கும் நிலை என்ன என்பதை ஒருத்தரால் புரிந்து கொள்ள முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் சங்கத்தினால அவங்க தனது உண்மை நிலையை பார்க்க முடியும். அதனை புரிஞ்சிட்டு அவங்க முழுமையான கிருஷ்ண உணர்வில் நிலை பெறவும் முடியும். கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க ஜட இயற்கையின் குணங்களின் மயக்கத்திற்கு கட்டுப்படுவது இல்லை. கிருஷ்ணரிடம் சரணடைந்தவங்க ஜட இயற்கையின் செயல்களிலிருந்து விடுபட்டவங்கன்னு ஏற்கனவே 7வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விஷயங்களை உள்ளது உள்ளபடி பார்க்கும் திறன் படைத்தவருக்கும் ஜட இயற்கையின் ஆதிக்கம் படிப்படியாக முடிவிற்கு வந்துவிடுது. 20வது ஸ்லோகம். குணான் ஏதான் ஆதித்ய திரீன் தேஹி தேக சமுத்பவான் ஜன்ம மிருத்யு ஜராது கைர் விமுக்தோ மிருத்தம் அஷ்ணுதே. இந்த உடலில் இருக்கும்போதே முழுமையான கிருஷ்ண உணர்வுடன் திவ்யமான தலத்தில் ஒருத்தர் எப்படி இருக்க முடியும் என்பது இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டிருக்கு. தேகி என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு உடலை உடையவங்கன்னு பொருள். ஒருத்தர் இந்த ஜடல் உடலினுள்ள இருந்தாலும் ஆன்மீக ஞானத்தில் முன்னேறுவதனால ஜட இயற்கையின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியும். ஆன்மீக வாழ்வின் ஆனந்தத்தை இந்த உடலிலும் கூட அவங்களால அனுபவிக்கவும் முடியும். ஏன்னா இந்த உடலை விட்ட பிறகு அவங்க ஆன்மீக உலகிற்கு செல்வது நிச்சயம். இருந்தும் இந்த உடலிலும் அவங்க ஆன்மீக மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். வேறு விதமாக சொல்லணும்னா கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் பக்தி தொண்டு பௌதீக பந்தத்தின் முக்திக்கான அறிகுறி தான். இது 18வது அத்தியாயத்தில் விளக்கப்படும். ஜட இயற்கையின் ஆதிக்கத்தில் இருந்து ஒருவர் விடுபடும் போது அவங்க பக்தி தொண்டிற்கு வர்றாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.